என்னை பெற்ற தாய் தந்தை இருந்தா கைப்பிடிக்க தாதி கால் பிடிக்க தாதி சீராட்டி பாராட்டி வளர்த்தாரே என் தந்தை எங்காலும் உன் பொண்ணு வந்திருக்கம்பா ஒரு வார்த்தை என்னன்னு கேள ஐயா கல்வி தமிழ் காவியமே கல்வி தமிழ் காவியமே கை நிறைந்த ஓவியமே என் கல்லையும் தான் மறந்து யமலோகம் சென்றாரையா அப்ப சின்ன பிள்ளை முத்து வந்திருக்கப்பா என கண்ணுகளை பார்க்க போயிட்டேன் சாமி என யாரப்பா பாப்பா கல்வி தமிழ் காவியமே கை நிறைந்த ஓவியமே எங்களையும் தான் மறந்து எவலோகம் சென்றாரையா தெய்வமே பிள்ளைகள்லாம் சேர்ந்து இப்ப என்ன செய்வது தெரியுமாப்பா உன்னை போட்டோ பிடித்து வைத்தேன் உன்னை போட்டோ பிடித்து வைத்தேன் போக வர பார்த்திருக்கேன் போட்டோ பிடித்து வைத்தேன் போக வர பார்த்திருக்கேன் போட்டோவை யார் எடுத்தா அந்த பொல்லாதைய மனு சொல்ல எடுத்தான் ஐயோ தமிழ் காவியமே கண்டெடுத்த ஓவியமே கல்வி தமிழ் காவியமே கண்டெடுத்த ஓவியமே எங்களையும் தான் மறந்து அமரோ சென்றிரையா பையன் முத்து வந்திருக்கம்பா என்ன ஒரு வார்த்தை என்ன கேள சாமி எனக்கு தலைய வலிக்குதுல்ல எம்மாளுக்கு தலைய வலிக்குதுல்ல எனக்கு தாயம்பு கட்டளை எனக்கு தங்க தர செஞ்சா எவனுக்கு என்ன பெற்ற தாய் இருந்தா எனக்கு தாயில ஒரு டப்புகளையும் தாய் ஒரு வண்டிலாம் எவனுக்கு மண்டிய வலிக்குதுல்ல மகளம்பு கட்டளில் அழைக்கு மங்கத்தல செஞ்சா எவனுக்கு என்ன பெற்ற மாதா இருந்தா எம்மளுக்கு எல்லாம் பெற்ற மாதா இருந்தா எனக்கு மருந்து வர டப்புகளை என் மாதா வர வண்டிகளா எம்மளை காத்து கண்ணாண்டா இந்த ஆஞ்சி போல தங்களுக்காய் அண்ணன் வச்ச தென்னும் புள்ளா எம்மனுக்கு யாரும் பொறுக்கலையே இந்த பொல்லாத நாட்டுல எனக்கு அண்ணன் இருந்து பழம் இல்லையே பழம் இல்லையே ஐயா தெய்வமே எம்மனுக்கு குளத்து கண்ணாண்டா ஆனா கொடுமைக்கார எங்கள் அண்ணா கூடி வச்ச தென்னம்புள்ள தென்னம்புள்ளா எம்மனுக்கு குளமும் பொறுக்கலையா குளமும் பொறுக்கலையா ஆனா கொடுமைக்கார எங்கள் அண்ணா
இன்னைக்கு குளம் பருக்கலையா பல்லாத நாட்டுல கூட பிறப்பிருந்து பழம் இல்லையா எம்மாளிக்கெல்லாம் குண்டாடில மாவெடுத்த எம்மாளிக்கெல்லாம் கோயில் முகம் பார்க்க போனா இந்த கோயில் படைக்கும் பூசாலி ஐயோ என்ன பகவான இந்த கோயில் படைக்கும் பூசாலி உன் கூட்டம் எல்லாம் எங்கன்னா என் கூட்டம் எல்லாம் அந்த பக்கம் இத பொல்லாத நாட்டுல நீ குடும்பக்காரியான இந்த பக்கம் சர்வத்திரமா எடுத்து சாமி மகம் பார்க்க போன அந்த சாமி படைக்கும் பூசாலி சடவும் எல்லாம் எங்க என் சடவும் எல்லாம் அந்த பக்கம் இந்த சரியா இந்த பக்கம் என் மணிக்கிற மதுரை மணி பார்த்தா என் தலைய திப்பிடா சாமி ஐயனைக்கிற மதுரை மணி பார்த்தா மாத்தி வைக்கும் கால் காசா என் மணிக்கிற மக்களை காசுன்னா என் மணிக்கிற மக்களை காசுன்னா என் மடுவ மதிக்க ஏழைக்கு மக்கள் குறைத்தீரையா என் மணிக்கிற செஞ்சு மணி பார்த்தா சேர்த்து வைக்கும் கால் காசா வைக்கிறான் செல்லாத காசுன்னா செல்லாத காசுன்னா என் சேன மதிக்க என்னைக்கு சொல்லிக்க திரளைய என் மணிக்கிற பம்ப புளிய மரம் இன்னைக்கு நான் பந்தாடுவேன் ஆனந்தவனம் இன்னைக்கு நான் பந்தாடி வீடு வந்தா நான் பெத்த மக்கள் அன்னைக்கு பச்சை தண்ணி யார் கொடுப்பான் என் மணிக்கு சூழ புளிய மரம் இன்னைக்கு சூதாடுவேன் ஆனந்தவனம் இன்னைக்கு நான் சூதாடி வீடு வந்தா ஐயோ ஏதுடா பகவான் எனக்கு சுட தண்ணி யார் கொடுப்பா என் மணிக்கிற பச்சை முழுங்க வெட்டி இன்னைக்கு நான் பழம் போட்டு மெத்த கட்டி இத பழம் போட்ட மெத்தையிடா ஐயோ ஏதுடா பகவான இன்னைக்கு நான் பச்சை முழுங்க வெட்டி இன்னைக்கு நான் பழம் போட்டு மெத்த கட்டி இந்த பழம் போட்ட மெத்தையில இந்த பழம் போட்ட மெத்தையில ஐயோ ஏதுடா பகவான இன்னைக்கு நான் பாத வைக்க அஞ்சிரானு என் மலைக்கு காஞ்ச முழுங்க வெட்டி இன்னைக்கு நான் காசு போட்டு மெத்த கட்டி இந்த காசு போட்ட மெத்தையில ஐயோ ஏதுடா பகவான இன்னைக்கு நான் காலை வைக்க அஞ்சிரானா என் மலைக்கு மாரியம்மன் கோவிலில
எனக்கு மாடு படுத்துற கணக்கு மலைப்பாம்பா வட்டம் இன்னைக்கு நம்ம அங்க பொண்ணு சொல்லிடுதா இன்னைக்கு நம்ம அங்க பொண்ணு சொல்லிடுதா இன்னைக்கு மாடும் தருத்துது மலைப்பாம்பா சீருதா உன்னை போட்டோ பிடித்து வைத்தேன் போட்டோ பிடித்து வைத்தேன் போக பார்த்திருக்கேன் போட்டோவை யார் எடுத்தார் அந்த பொல்லாதைய மனு சொல்ல எழுத்தான் ஐயோ தமிழ் காவியமே கல்வி தமிழ் காவியமே கண்டெடுத்த ஓவியமே எங்களையும் தன்மறந்து எமலோகம் சென்றிரையாம் எங்களையும் தன்மறந்து எமலோகம் சென்றிரையாம் ஐயா ஒரு மனிதனா பிறந்தாரா 100 வருஷம் வாழ்க்கை இந்த 100 வருஷம் வாழ்க்கை ஒரு மனிதன் எப்படி முடிக்கின்றான் ஒரு மனிதனா பிறந்தரும் 100 வருஷம் வாழ்க்கை இந்த 100 வருஷம் வாழ்க்கையை இந்த மனிதன் எப்படிலாம் ஆளுகின்றான் என்று தெரியவருமா 50 வருஷம் வாழ்க்கையை ஒரு மனிதன் தூங்கியே கழிச்சிடலாம் ஒரு மனுஷன் தூங்கியே கழிச்சிடலாம் மீதி இருப்பது 50 இந்த 50 வருஷத்துல 15 வருஷம் பேசியே கழிச்சிடலாம் 15 வருஷம் பேசியே கழிச்சிடலாம் மீதி இருப்பது 35 வருஷம் இந்த 35 வருஷம் வாழ்க்கையில 35 வருஷம் வாழ்க்கையில ஒரு மனிதன் 20 வயசு வரலும் 20 வயசு வரலும் இளமை பருவம் மதலை பருவம் என்பதியால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழும் ஆண்டு எத்தனை ஆண்டு 15 வருஷம் தான் 15 வருஷத்துல அவன் செய்யும் பாவபல பலத்து இருக்கான் அதனால இப்ப ஆறு தந்தை இறந்து விட்டான் ஒரு மனிதன் இறந்து விட்டார் அவங்க புண்ணியத்தை பண்ணாங்களா இல்ல பாவத்தை பண்ணாங்களா எப்படி தெரியும் எப்படி தெரியும் எப்படா தெரியும் தெரியாதுங்க சொல்லுமா இந்த மனிதன் இப்ப அங்கலா இறந்துட்டாரு இந்த ஐயா புண்ணியம் பண்ணிருக்காரா அல்ல பாவத்தை பண்ணாரா இவங்களுக்கு எப்படி தெரியும் ஐயா செத்த ஐயிடம் தண்ணிலே செத்த ஐயிடம் தண்ணிலே செண்டு மல்லி பூக்க வேண்டும் மாண்டே ஐயிடம் தண்ணிலே மல்லிகைப்பூ பூக்க வேண்டும் செத்த ஐயிடம் தண்ணிலே செண்டு மல்லி பூக்க வேண்டும் மாண்டே ஐயிடம் தண்ணிலே மல்லிகைப்பூ பூக்க வேண்டும் கல்வி தமிழ் காவியமே கண்டெடுத்த ஓவியமே கல்வி தமிழ் காவியமே கண்டெடுத்த ஓவியமே எங்களையும் தன்மறந்து எமலோகம் சென்றிரையா எங்களையும் தன்மறந்து எமலோகம் சென்றிரையா